ஆ இல்லை இப்போ அதாவது நம்முடைய பொதுச் செயலாளர் தெளிவாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு மறைந்த தலைவர், அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மறைந்த தலைவர், இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்திலும் இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல். அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான். அதை விட அந்த பண்பாடற்ற செயல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள். ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். ஏன்னா பெரியார் ஒரு பெண் உரிமை, ஒரு சமத்துவம், ஒரு சமூக நல்லிணக்கம், அதே போன்று அந்த வேறுபாடு காட்டக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர், பகுத்தறிவே பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டியவர், எழுத்து சீர்திருத்தம் கண்டவர், இப்படி அடிக்கினே போகலாம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது. அதற்குரிய அந்த கண்டனத்தை எங்கள் இயக்கமும் சரி, அதே போன்று பொதுச் செயலாளரும் சரி, நானும் இப்போ பொதுச் செயலாளர் அந்த அறிவுரையில் பல ஊடகங்களில் நானும் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதனால் பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்தி கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா, பெரியார், இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எனவே இந்த மண்ணில் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூற்றினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது.